Bhaktarino
தேவனுடைய பரிசுத்தாவியானவர் நம்முடைய மத்தியிலே தொடர்ந்து இழவற்றதான மகிமையை வெளிப்படுத்தும்படியாக எல்லாரும் ஏகமனமாக தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த நாளின் ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டிருப்படியாக அங்காங்கே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் அளவற்றதான தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படத்தக்கதாக இந்த நாளின் ஆராதனை மத்தியிலே தேவ மகிமை வெளிப்பட ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக எல்லாரும் ஏகமனமாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்,
ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தேவ மகிமைகள் மேல் இறங்குவதாக. எல்லா அந்தகார சக்தியின் மேல், எல்லா அந்தகார கிரியைகள் மேலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெயத்தையும் விடுதலையும் எடுக்கிறோம். இடம் முழுவதும் தேவ மகிமை இறங்கி வருவதாக. இடம் முழுவதும் தேவ கிருபை இறங்கி வருவதாக. சமூகத்திலே கர்த்தாவே ஹல்லேலூயா. அமர்ந்திருக்கும் பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஒன்றுகள் அதிகம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அந்தகாரத்தின் சக்திகளோ, அந்தகாரத்தின் கிரியைகளோ ஒற்றுமாக முறியடிக்கப்பட்டு போக தேவனுடைய வெளிச்சம், தேவ அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்றப்படத்தக்கதாக தேவனுடைய மகிமையுள்ள கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் தான் இந்த ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதிக்க எல்லாத்தை ஸ்தோத்திரிப்போம். தேவ சமூகத்தை கூடிய பிள்ளைகள் யாவரையும் தனியாக பேராதனை தொட்டு ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரிப்போம். அங்காங்கே கர்த்தருடைய சமூகம் வீடுகள் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற யாவரோடு தேவனுடைய கரம் கூட இருக்க கர்த்தருடைய கிரியையை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ மகிமை வெளிப்பட ஆண்டவரே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து பகுதி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே கூடி ஆராதிக்கும்படி கர்த்தருக்கு தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மத்தியிலும் கர்த்தாவே உடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாமள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓட செய்கிற தேவன் நீர் அப்பா. ஒவ்வொருவருடைய அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆவியிலே பலன் கொண்டு போய் ஆராதிக்க கர்த்தருடைய கிருபைகளை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தை புறக்கணியாத தேவனாய் இருக்கிறீரே. வாரத்தோடு வேதனைகளோடு கவலைகளோடு சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராகமா. ஒருவராய் விசாரத்தோடு அசட்டை பண்ணாதபடி காட்டுவதை ஒவ்வொருவரும் கனம் பண்ணி பாதத்திலே அமர்ந்து நோக்கி பார்க்கும்படி ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் யாவரும் கர்த்தாவே பெரியவர்கள் புதியவர்கள் யாவரும் சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படி கர்த்தரை செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லையே. இந்நாள் வரைக்கும் கர்த்தாவே எல்லா கொள்ளை நோய்களின் மத்தியில் தேவன் அதிசயமாய் கிருபையாய் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதற்கு நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் கர்த்தாவுடைய சமூகத்திலே வந்து அமரட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே கரத்திலே எங்களை முற்றிலுமாய் வாழ்த்துகிறோம், நடத்துகிறோம். உடைய தாசனை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். தேவையான வார்த்தைகளை கர்த்தர் வாயிலே போடுகிறார். நல்ல சுகத்தை வெள்ளை கிருபையை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கரத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நாம் கருவோம். சங்கீதங்களின் புத்தகம் 14வது சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். தாவீது எழுதின மிக்காத் என்னும் பற்பன சங்கீதம். சங்கீதம் 16வது சங்கீதம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் வாசிக்கிற வசனத்தை கவனமாய் கவனிப்போம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம்
எனக்கும் உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளித்திரியர்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோടെ தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானதூத சேனைகள் மாதோகர கீதங்களாலே பாடும். வானதூத சேனைகள் மாதோகர கீதங்களாலே பாடும். ஒழிந்தே வாணி சுதிக்க மாபெரும் மன்னவரேயும் மகே. ஒழிந்தே வாணி சுதிக்க மாபெரும் மன்னவரேயும் மகே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல பகல் வேளையிலே நாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவருடைய பெரிய கிருபைகளை தொடர சொல்லவா? அல்லேலூயா. அருமையான தேவனே, இந்த அருமையான சங்கீதத்தை பாடினதான ராஜாவாகிய தாவீது அருமையான காரியங்களை சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கை முழுதும் தேவனே என்னை காப்பாற்றும், உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய ராஜா அப்படி இருந்தும் கூட அவருடைய நம்பிக்கை எத்தனையோ காரியங்கள் நம்புவதற்கு உண்டாயிருந்தால் ஒன்றை அவர் பெரிதாக நம்பாதபடி முழுமையாகவே கர்த்தரையே நம்பி இருக்கிறார். 8ஆம் வசனம் சொல்லுகிற வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் தேவ மனிதனாகிய தாவீது இதோ கர்த்தரை தான் தனக்கு முன்னால் வைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு போகும்போது, மற்றுள்ள காரியங்களுக்காக அதிகமாக போகும்போது, வரும்போது, செயல்படும் போது, எழுதும் போது, உட்காரும் போது, எல்லா நேரத்திலும் கர்த்தரையே தனக்கு முன்பாக வைத்துக் கொண்டு கர்த்தரையே நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்டு தேவனுடைய ஆலோசனையின்படி செயல்படுகிற ஒரு கர்த்தருடைய மீதோ மகனாக, ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பரிசுத்தவானாக தேவனுடைய பிள்ளையாக காணப்படுகிறார். சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களில் உள்ளிந்தியுங்கள் என்னை உணர்த்தும். ராக்காலங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் உணர்வடைந்து தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பக்தனாக தாவீது காணப்பட்டான். தேவ சமூகத்தில் தான் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்க வேண்டும். ராக்காலங்களில் எழுந்து தேவனோடு கூட உறவாட வேண்டும். அது தேவனுக்கு மிகவும் பிரியம். அமிதமான நிலையில் தாவீது இருந்தபடினால்தான் தாவீதை கற்று என் இருதயத்தை ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அருமையான தாவீது என்ன சொல்கிறார்? 5ஆம் வசனத்தில் வாசிப்போம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவனே காப்பாற்றுகிறார். பாருங்க, இதோ பெரிய ராஜா, அவங்க எவ்வளவு விதவிதமான பொன் வெள்ளி ஆஸ்தி சொத்து, ஏராளமான இதோ யுத்த வீரர்கள், பெரிய அரண்மனை, ஏராளமான செல்வாக்குகள் இருந்தும் கூட
அவைகள் உண்மையில் தனக்கு சுதந்திரம் என்று சொல்லாதபடி கர்த்தரே எனக்கு சுதந்திரம், கர்த்தர்தான் என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்க, அவர்தான் என்னுடைய பங்கு என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்போதும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விடவும் தேவனையே நம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டு தேவன் தான் என்னுடைய பங்கு என்பதை நாம் நினைவுடன் கர்த்தரை நன்றி சொல்லுவோம். எப்பொழுது கர்த்தரையே நாம் முன்பாக நாம் வைத்துக் கொள்வோம், அவர் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்தில் ஒருபோதும் நாம் கெட்டு போக மாட்டோம். கடைசி சொல்லுவது ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர். உடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? பரிபூர்ண ஆனந்தம். உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. தேவ சமூகத்தில் தான் பேரின்பம் இருக்கிறது. அந்த நித்திய காரியம், நித்திய வீட்டுடைய நித்திய சுதந்திரத்தை, அந்த நித்திய பேரின்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுது கர்த்தரை நாம் முன்னணியில் வைக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வேண்டும், கர்த்தரையே நாம் நம்பி இருக்க வேண்டும். ஒரு அறிவியல் சொல்லுவோம், இந்த அருமையான பகவெளியில நம்ம தேவ சமூகத்தில் வந்து இருக்கிறோம். தாவீது போல எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு ஆலோசனை கேட்டு அவருக்கு பிரியமான காரியம் நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மை நிரப்புவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட தேவ சமூகத்திலே வசனம் சொல்லி இந்த மையப்படுத்துவோம். தேவன் ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லவருடைய மார்க்கத்தை நோக்கி நீர் நடக்கலாம். என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கையுடன் சொல்லுவேன். பாடல் பாடுவோம். அப்போது பாடி படிப்போம்.
இந்த விடியை தொடர்ந்து நான் ஜெபிப்போம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்முடைய மத்தியில் நம்முடைய மகிமையான கிரியை செயல்படுத்தும்படியாக எல்லா சத்துடைய கிரியைகளை கத்த முறியடித்து ஆராதனை தொடர்ந்துள்ள பகுதியில் நம்முடைய மகிமை வெளிப்பட இவ்வளவு நேரம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று தொடர்ந்து அவருடைய மகிமை வெளிப்பட ஒருமுகமாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜாவே, நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய மகாபெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகாபெரிய இரக்கத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகாலமதர விஷமலமதர விகமலமோடாரி கம்பர உடாரமலமலமோஸ்தியா. ஓ ரத்ததா 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 ரத்ததா. தேவ கிருபை என்ன உள்ளது, தேவ கிருபை என்ன உள்ளது, தேவ கிருபை என்ன உள்ளது, தேவ கிருபை என்ன உள்ளது. பரலோகத்திலே மகாபெரிய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பயங்கரமான இந்த கொரோனா சீக்கிரம் நிறைந்து கொண்டிருந்ததான இந்த நேரத்திலும் கர்த்தருடைய கிருபை கூட இந்த நாட்களிலே கொடியத்துக்கான ஒரு கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவருக்கெல்லாம் நன்றியப்பா. இன்னும் கர்த்தர் தொடர்ந்து மீதியான நாட்கள் சீக்கிரமாக முழுமையாக கர்த்தாவே இந்த கொரோனா சீக்கிரம் அடங்கத்தக்கதாக, அந்த கொள்ளை நோய் அடங்கத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, பெரிய தேவ ராஜாவே, ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆசீர்வாதமான நல்ல பகல்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒரு முகமாய் உம்முடைய முகத்தை நோக்கி உம்மை துதிக்க நாம் துணைப்படுத்த தேவனுடைய தந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றியுள்ளதோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை இந்த நேரத்தையும் தேவனுடைய பரலோகத்தின் மகிமை நீ எங்களுடைய மத்தியில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தைரியமான இந்த கொரோனா சீசனின் மத்தியிலும் அப்பா நீங்க தங்களுக்குரியவர்களை இழந்து இந்த வேதனையோடு இருக்கிற மக்கள் உண்டு. கர்த்தாவே, தங்களுடைய குழந்தைகளை இழந்து, மனைவியை இழந்து, புருஷனை இழந்து, பெற்றோரை இழந்து தவிக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ புருஷர்கள், எத்தனையோ மனைவி, எத்தனையோ குடும்பத்தின் நபர்கள் வேதனையோடு, கவலையோடு, சஞ்சலத்தோடு, துயரத்தோடு இருக்கும் போது ஆண்டவரின் மட்டைகளை தந்த பெரிய கிருபைக்கா, பாதுகாவலுக்கா நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அவிதமா வேதனை மற்றும் மக்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் பலத்தை கட்டளையிட வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த பயங்கரமான நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டு வீடுகளில் கைப்படுத்தப்பட்ட மக்கள் துரிதமாக பைபூர்ண விடுதலை பெற்று கிடந்து வர என் ஆசிரியர் இருக்கும் மக்கள் பைபூர்ண சுகத்தை சீக்கிரம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இப்போதும் கூட எங்கள் நீர் தந்த நல்ல அருமையான சங்கீத பகுதிக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நீர்தான் எங்களுடைய பங்கு என்று சொல்லி அருமையான ராஜாவாகிய தாவீது கர்த்தரையே முன்னணி நடத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே ஒன்றே இந்த உலகத்திலே எங்களுக்கு சாதகம் இல்லை. ஆண்டவரே, எல்லா விதமான சுதந்திரங்களும் பங்குகளும் அழிந்து போகும். அழிவில்லாத நித்திய சுதந்திரம் பேரின்பத பாக்கியம் எங்களை சம்பூர்ணமாய் கிடைத்து நாம் உண்மையே முன்னணியை வைத்து ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். கூடிய தேவை ஆசீர்வதியும், கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும், வசன பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தேவ கிருபை கொடுக்கின்றோம். கொடுக்கப்பட்ட காணிக்கை ஒரு பிள்ளை கைகின்ற ஆசைகள் முயற்சிகளை கத்தர் வாய்க்கப்படுவதாக தேவ சமூகம் கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்பு தேவ ஆவியை நீங்கள் முழுவதும் நடத்தும் சகலம் தேவனை கருக்கிறேன் முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார். வாழ்க்கை படகில் அலைகள் மோதி ஆற்றுகையிலோ நருளில் நிற்பான். வாழ்க்கை படகில் அலைகள் மோதி ஆற்றுகையிலோ அருளில் நிற்பான். சோர்ந்திடோ உயர்த்தி வாழ்விடமே பலதரும் பிடிப்பான். சோர்ந்திடோ உயர்த்தி வாழ்விடமே பலதரும் பிடிப்பான்.
என் ஆத்துமாவே கலங்கிடாதே, உன்னத தேவனோ நினைக்கலனே. என் ஆத்துமாவே கலங்கிடாதே, உன்னத தேவனோ நினைக்கலனே. அல்லேலூயா. நாம் இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக தேவன் உபதேசித்திருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் கர்த்தருடைய வசனங்களை அருமையான தியானிக்க கர்த்தர் தந்த பெரிய கிருபையை நாம் நினைப்போம். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. நாம் தேவனுடைய வசனங்களை வாசித்து தியானிக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உண்மை. கடந்த நாளிலே நாம் அருமையான இது ஒரு தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்தோம். இதோ நேசத்தின் உச்சிதங்களை குறித்து நாம் தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்த சூழ்நிலையாள் தன்னுடைய மணவாளனாகிய நேசரை அழைக்கிறாள். இதோ நேசரே, நீர் வாரும், என் தோட்டத்தில் வாரும், உச்சிதமான இதோ ஆசீர்வாதங்களை கனிகளை நான் வைத்திருக்கேன் அழைக்கிறாள். அது அருமையான சபையான மனவாட்டியாகும் நேசராகிய இயேசு நம்முடைய மனவாளனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வசனம் மூலம் நாம் பார்த்தோம். நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாம் உச்சிதமான காரியங்களை, மேன்மையான காரியங்களை ஆண்டவருக்காகவே நாம் கொடுக்க நாம் இதோ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவ்விதமாக இதோ 3 முக்கியமான நபர்களை குறித்து நாம் வேத வசனத்தில் நாம் படித்தோம். அவர்கள் உச்சிதமான இதோ காரியங்களை ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். முதலாவது ஆபிரகாம் தன் மகனை கொடுத்தார். இரண்டாவது இதோ தேவ மனிதராகிய தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்காக வேண்டி சேவித்த எல்லாவற்றையும் இதோ உயர்தரமான நேர்த்தியான மேன்மையான உச்சிதமான காரியங்களை கொடுத்ததாக பார்த்தோம். மூன்றாவது அருமையான கர்த்தருடைய தாசராகிய பவுல் இதோ தன்னுடைய வாழ்க்கையுடைய பட்டம் படிப்பு அவருக்கு இருந்ததான கோடாகோடி சொத்துகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து இதோ லாபமாயிருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமாக எழுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தில் செயல்பட்டு ஆண்டவருக்கு அர்த்த சாட்சியாய் மரித்தார். இந்த நாள் பகல் வேளையிலே மறுபடியும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட செயல்படும்படியாக ஜெபத்தோடு இருப்போம். இந்த வேளையிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 24 முதல் 28ஆம் வசனங்களின் வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 24 முதல் 28வது வசனங்களின் வாக்கியம். பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. அல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து கேட்டோம். இந்த பகுதியிலிருந்து நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நேரம் போதாது. ஆனாலும் சில காரியங்களை வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அருமையான பிள்ளைகளே, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் ஞானமுள்ள 4 காரியங்களை குறித்து அங்கே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த அற்பமான சத்துவமற்ற ஜந்துவாய் இருக்கிறதானே இந்த அருமையான எறும்பு, கண்மலையில் தோண்டி ஜீவிக்கக்கூடிய ஒளிமசல், பவுஞ்சாய் பறக்கிற வெட்டுக்கிளி, அருமையான தன் வலைகளை இதோ கையினால் பின்னி அரசு அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி என்பதாக 4 இதோ ஜந்துக்களை குறித்து இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். இப்போது எறும்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அருமையான பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. ஞானமுள்ளவைகள் உண்டு. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மகா ஞானமுள்ளவைகள் 4. அந்த 4 அந்த ஜந்துக்களும் இதோ அவைகள் விசேஷமான ஞானத்தை பெற்றிருக்கிறது. ஞானம் என்பது வேதவசனத்தின்படி ஆண்டவராகிய
இயேசுதான் ஞானம். ஞானம் என்பது 2 விதமான நிலையில் நாம் வேத புஸ்தகத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஒன்று லௌகிக ஞானம், அது உலக பிரகாரமாக எல்லா மனிதருக்கு இருக்கக்கூடியதான ஞானம், படிப்பினால அறிவினால மனுஷனுடைய திறமையினால் வருகிறதான ஞானங்கள், அது மிகவும் தேவைதான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் இதோ ஆவிக்குரிய ஞானம் அல்லது இதோ ஆன்மீக ஞானம், தேவனால் கிடைக்கிற விசேஷமான ஞானம். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டது? 1 கொரிந்தியர் புத்தகம் 1:31 நீங்க படிக்கும் போது வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான இயேசுதான் நம்முடைய ஞானம் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டதான ஒரு ஆத்மாவுடைய வாழ்க்கையில 2 விதமான ஞானத்தை அவர்கள் சுதந்திரிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். ஒன்று உலக பிரகாரமான லௌகிக ஞானம், இன்னொன்று ஆன்மீக ஞானம். இந்த உலகத்திலே மிகவும் சிறப்பான ஞானம் தெய்வீக ஞானம், அல்லது ஆண்டவர் இயேசுவை தரித்துக் கொண்டதனால் கிடைக்கிற மகிமையான அழிவில்லாத ஞானம். அப்போ இதிலே அநேக ஞானத்தை குறைப்பட்டவர்கள் இருப்பார்கள். அதுக்கு யாக்கோபிலே நாம் படிக்கிறோம், ஒரு ஞானத்தில் குறைப்பட்டால் வாசிப்போம். யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கும் போது ஒரு ஞானத்தில் குறைப்பட்டால் சம்பவமாய் கொடுக்கிற தேவனுடைய கேட்க கடவுள் அங்கே படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்ப சம்பூர்ணமாய் கொடுக்கிறதானே தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் கேட்டால் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சாலமோன் ஞானி இந்த ஞானத்துக்கான ஆண்டவர் சொத்தை கேட்டார். அவர் ஞானத்தை மட்டுமல்ல விசேஷமான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்து உலகத்திலே இந்த ராஜாவுக்கு முன்பாகவோ பின்னாலே அப்படி ஒரு ஞானி இல்லாத அளவுக்கு, ஞானம் பெற்ற மனுஷன் இல்லாத அளவுக்கு அவரை தேவன் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளையுடைய படிப்புக்கு, பிள்ளையுடைய உத்தியோகத்திற்கு, குடும்பத்தில் நடத்தும் காரியங்களுக்கு எல்லாவற்றும் நமக்கு ஞானம் தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஞானத்தின் ஒரு நிலை, ஞானத்தின் உறைவிடம், ஞானத்தின் இருப்பிடம் ஆண்டவராகிய இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25ஆம் வசனத்தை வாசிக்க நீதிமொழி புத்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே 30ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவையாவன 25 படிப்போம். அற்பமான ஜந்துவாய் இருந்தோம். கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு போல். அப்போ அற்பமான ஜந்து எறும்பு. பாருங்க, இது அற்பமான ஜந்துவா இருந்தாலும் இந்த எறும்பு விசேஷமான ஞானத்தை பெற்றுக்கொண்டவன். அது எப்படிப்பட்ட ஜந்து? அற்பமானது. இன்னைக்கு இந்த உலகத்திலே இதோ மனிதன் பல தேரப்பட்ட நிலையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். மிகவும் படித்து பட்டம் பெற்ற உயர்வான நிலையை அடைந்த மனிதன் ஞானியாக புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஏராளமான பேர் இதோ ஐஸ்வர்யத்திலே மிகவும் தாராளமாய் இதோ பெரிய மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில பெயரும் புகழும் பட்டங்களும் பெற்று உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு சார்பார் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அந்த அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை குறித்து இதோ ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த எறும்பை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாம் எறும்பை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு ஜந்து இந்த எறும்பு. ஒரு தடவை அருமையான சாலமோன் ராஜாவும் இந்த சேவா நாட்டு ராஜஸ்திரியுமாக நடந்து போகும்போது வழியிலே ஒரு கூட்ட எறும்பு வரிசையாய் போய் கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே இந்த அருமையான ஞானி சாலமோன் ராஜா நின்று விட்டார். கூட போனதானே அருமையான சேவா நாட்டு ராஜஸ்திரி கேட்கிறாங்க, ஏன் நீங்கள் நின்று விட்டீர்கள்? அப்போதுதான் ராஜா சொல்கிறார், எல்லாரும் என்னை அப்படியே மிதித்து கொண்டு விடுகிறார்கள். இந்த பெரிய ஞானம் படைத்த ராஜா சாலமோனுமா என்னை கொல்ல போகிறார் என்று சொல்லுகிறது. என்னை பார்த்து
ஆகினால் இந்த வழியை நாம் போக வேண்டாம், வேறொரு வழியா போவோம் என்று திரும்பி வேறு வழியா போனார்களாம். இந்த நாள் பகவிலே தேவனுடைய வார்த்தைங்கிற தேவ பிள்ளையே பாருங்க, இதோ அந்த எறும்புக்கு இருக்கக்கூடிய அந்த விசேஷமான எண்ணத்தை இந்த அருமையான சாலமோன் ஞானி தன்னுடைய ஞானத்தில் அறிந்து கொள்ளுகிறார். அற்பமாய் எண்ணப்படுகிற ஜந்து நாம் வழியில் போகும்போது வரும்போது எத்தனையோ விதமான இந்த எறும்புகள் வருகிறது, அதை நாம் அறியாமலே கொண்டு விடுகிறோம். சில நேரம் நாம் இது அந்த எறும்புகளை நாமவே ஏதாவது விஷயங்களை போட்டு கொண்டு விடுகிறோம். ஆனால் அது ஒரு அற்பமான சந்தை. நீங்கள் ஏன் என்னை கொள்ளுகிறீர்களே, ஏன் இப்படி துன்பப்படுத்துகிறது என்பதை கேட்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமான சந்தை. இன்னைக்கு அநேக குடும்பங்களே, அநேக சகோதரர்கள் சகோதரிகள், அநேக குடும்பங்களே பிள்ளைகள் அற்பமானதில் எண்ணப்படுகிறார்கள். அந்த அற்பமாக எண்ணப்படுகிறதான ஒரு நிலை என்பது ஒரு சாதாரணமான நிலை அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமாக எண்ணப்பட்ட வாழ்க்கையிலே அநேகம் மக்கள் மிகவும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறதை நான் காண முடியும். படிப்பு இருக்கும், பட்டங்கள் இருக்கும், வருமானம் இருக்காது, சரியா வீடு இருக்காது, பக்கத்தில் உள்ளதான மக்கள் மிகவும் நெருக்கி அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிற இடம் எத்தனையோ இடங்கள். எத்தனையோ பிள்ளைகளுடைய வாலிப பருவங்களே அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியாதபடி, உத்தியோகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, வாழ்க்கையில நல்ல நல்ல நிலையில் அடைந்து மேன்மடைய முடியாதபடி இருக்கிற எத்தனையோ மக்கள். அருமையான ஒரு குடும்பத்திலே ஒரு அருமையான மகன், வாலிப மகன் படித்து ஒரு முன்னணியில் வந்து நல்ல மார்க் எடுத்து கடைசியிலும் ஆயிரோ வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அது வேலையே கிடைக்கல. பக்கத்துல அவனை மிகவும் அற்பமாய் இருக்கிறார். காரணம் தகப்பனார் இல்லை, வருமானம் இல்லை, தாய் கூலி வேலை செய்துதான் மகனை படிக்க வைத்தது. ஆனால் அந்த குடும்பம் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டது. அந்த அற்பமாக எண்ணப்பட்ட அந்த சூழ்நிலை மத்தியில பாருங்க, இந்த அருமையான தாய் அந்த மகனுக்கு ஒவ்வொரு நாளும் தெரிவிப்பார், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொந்த கண்ணீர் வடிப்பார். ஆண்டவரே, என்னுடைய இவ்வளவு பிள்ளைகள் படித்து முன்னாடி நல்ல நல்ல உத்தியோகங்களை எல்லாம் பார்க்கிறார்களே, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கவில்லையே, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளையை நான் படிக்க வைத்தேனே என்ற வேதனையோடு இருக்கும் போது ஒரு நாள் இந்த அருமையான தாயார் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அமர்ந்திருந்து ஆண்டவரோடு கண்ணீர் வடித்து செபிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. இந்த வார்த்தை யாரோ பேசினது போல அவருடைய காதலை அப்படியே ஒலித்துக் கொண்டே இருந்தது. இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் அப்படியே ஆனாலும் வீட்டுக்கு வந்தார்கள். பாருங்க, அங்கே ஒரு செய்தி காத்திருந்தது. என்னவென்றால், ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து நிறையான மகனுக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முன்னே நாங்கள் எங்கள் கம்பெனியில முக்கியமான ஒரு நிலையில முக்கியமான ஒரு அதிகாரியாக உன்னை நாங்கள் தெரிந்திருக்கிறோம், நீ கம்பெனிக்கு இந்த நாள் வந்து ஜாயின் ஆக வேண்டும். இதை பார்த்தவங்க பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, பக்கத்தில் எல்லாரும் என்னை அற்பமாக எண்ணி பரிகசித்து நிந்தித்துக் கொண்டிருந்த இடத்துல இவ்வளவு தூரம் ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார் என்று சொல்லி ஆண்டவர் நன்றி சொன்னான். சொன்னது மட்டுமல்ல, குறிக்கப்பட்ட நாள் இந்த கம்பெனிக்கு ஜாயின் ஆகி அந்த இடத்தில் ஒரு உயர்வான நிலையை அவன் அடைந்தான். இன்றைக்கு உயர்ந்த நிலையிலே கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட்டு ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபட்டு வேலை செய்து மேம்படுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா! என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்தில் அற்பமாய் எண்ணப்படுகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்த போதுமான தேவனாயிருக்கிறார். ஒரு நாள் அருமையான லேயாள் அருமையான தன் புருஷனால் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஐயோ, தன்னுடைய சக்கரத்தினால் அற்பமாய் எண்ணப்பட்டாள். தன் சொந்த சகோதரியினால் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து 4 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ அவ்விதமாக இதோ அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். நாம் இவரையுமே நாம் அற்பமா நாம் எண்ணக்கூடாது. ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தில் ஆண்டவர் இயேசு இவ்விதமாக சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு பூமியில் ஜீவித்திருந்த நாட்களிலே
இதோ அருமையான சிறு குழந்தையை பக்கத்தில் அணைத்து வைத்துக் கொண்டு இந்த சிறு பிள்ளை போல் தன்னை தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யம் ஒருவர் போக முடியாது என்று சாட்சியை கொடுக்கிறார். அதோடு இங்கே சொல்லுகிறார், இதோ ஒருவரையும் இந்த சிறியர்கள் ஒருவரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தப்பமா எண்ணக்கூடாது. இவர்கள் படிப்பில்லாது இருக்கலாம், ஏதோ சரியான வீடு இல்லாது இருக்கலாம், சரியான வருமானம் இல்லாது இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அற்பமா எண்ணக்கூடாது என்று இயேசு திட்டம் தெளிவாக இந்த வேதத்தில் இந்த வசனத்தை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். நிறைய குடும்பங்களிலே புருஷர்கள் பிள்ளைகளை அற்பமா, அந்த மனைவி அற்பமா எண்ணுகிறார்கள், தங்கள் சொந்த பிள்ளைகளை அற்பமா எண்ணுகிறார்கள். இதோ அநேக குடும்பங்களே மாமியார் மாமனார் மருமக்களை அற்பமா எண்ணுகிறார்கள். அநேக குடும்பங்களில் பெற்றோர் அநேக பிள்ளைகளை அற்பமா எண்ணுகிற இடம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவோ இதோ மெச்சி பேசி சந்தோஷப்பட்டு அவர் மேன்மைப்படுத்த வேண்டியவர்கள் இதோ அற்பமா என்ன ஆரம்பிக்கிறார்கள். தாவீது சொல்கிறார், வலதுபுறமாய் என்னை கண்மைக்கு பார், என்ன அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு ஆறுதல் இல்லாமல் போய்விட்டது என்று மிகுந்த சஞ்சலத்தோடு துயரத்தோடு சொல்கிறார். அநேக குடும்பங்களிலே இதோ பிள்ளைகள் அமிதமா நெருக்கப்படுகிற இடங்கள் இருக்கிறது. அநேக புருஷர்கள் நெருக்கப்படுகிற இடம் இருக்கிறது. அநேக மனைவிமார் நெருக்கப்படுகிற இடம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணவே கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய தூதர்கள் தேவனுடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும். அல்லேலூயா. மற்றவர்கள் இதோ இதோ அவர்களுக்குரியவர்களை அற்பமா எண்ண நேரத்திலே அவர்கள் ஒருவேளை அந்த வேதனை தாங்கிக் கொண்டு போகலாம். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை கவனிக்கிறார். இந்த அருமையான நெருக்கப்படுகிற பாதிக்கப்படுகிற அந்த நபர்களுடைய தூதர்கள் துக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவ சொன்ன கணக்கு ஒப்புவிக்கிறார்கள். ஆனால் நாம் எப்போதுமே மற்றும் நாம் அற்பமாய் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு தான் திரும்ப வருகிறது. ஆகினால நாம் செய்கிறது என்ன, மற்றவர்கள் நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். நம்மை விடவும் மேன்மையாக நாம் எண்ணுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அற்பமான ஜந்து அந்த அருமையான அந்த இதோ எறும்பு, அந்த எறும்புகளிடத்துல அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். வாசிப்போமா? நீதிமொழியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அங்கே 6 முதல் 9 வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்க கேட்போம். நீ எறும்பு இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இந்த எறும்பு மிகவும் மிகவும் சுறுசுறுப்புள்ளது. சுறுசுறுப்போடு வேலை செய்யக்கூடிய ஒன்று ஜந்து இந்த எறும்பு. இரவு பாருங்க, பகல் பாருங்க, எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதிக தூரமான இடத்தை கடந்து போய் ஆகாரத்தை தேட போகும். அதிக தூரமான இடத்துல ஆகாரத்தை தேடி கொண்டு தன்னுடைய வீட்டில் கொண்டு சேர்க்கும். எப்போதும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இருக்கும். அது அந்த உழைப்பிலே அது பின்னடையாத ஒரு ஜந்து இந்த அருமையான எறும்பு. அவர் சாலமன் ஞானி இதை குறித்து சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், இதோ சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் நீ அதை கற்றுக்கொள். சுறுசுறுப்பு நிறைந்த ஒன்று இந்த எறும்பு. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில மிகவும் சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையை கர்த்தர் மிகவும் எதிர்பார்க்கிறார். நிறைய வாழ்க்கையில் மிக சோம்பலா இருந்து கொண்டிருக்கிறார்கள். தூங்குவதற்கு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்கள். தேவனுக்கு அடுத்த காரியம் இருந்தாலும் சரி, மனுஷிக சரீர காரியங்களாக இருந்தாலும் சரி, எப்படிதான் தூங்குகிறார்களோ நேரமா அப்படி தூங்குகிறார்கள். வேலை செய்யாதபடி, தாழ்ச்சிகளை கடமைகளை செய்ய வேண்டிய நேரத்தை செய்யாதபடி அப்படியே தூங்கி விடுகிறார்கள். அந்த தூக்கம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, கந்தை உடுத்து வைக்கும். எதை உடுத்து வைக்கும்? கந்தை உடுத்து வைக்கும், அல்லது தரித்திரத்தை கொண்டு வரும் என்று அங்கே நாம் பார்க்க. நாம் வாலிப பருவத்துல வேலை செய்வதற்கு ஏற்ற சக்தி இருக்கு நாட்கள்ல நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் சுறுசுறுப்பு நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். அதுபோல படிக்க வேண்டிய காலத்தில் தான் நாம் படிக்க முடியும். அதுக்குரிய காலங்கள் தாண்டி போகும்போது நம்ம படிக்க முடியாது.
அதனால் தேவன் நமக்கு தந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த அருமையான இந்த எறும்பு மிகவும் மிகவும் ஞானம் உள்ளது. என்ன ஞானம் உள்ளது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு தெரியும் ஒரு நாள் இதோ பயங்கரமான மாரி காலம் வரும், மழையின் காலம் வரும். அந்த மழையின் நாட்கள் வரும்போது எனக்கு சாப்பிட என்ன வேண்டும்? ஆகாரம் வேண்டும். நான் என்ன செய்யணும்? சீக்கிரமா துரிதமாய் இதோ ஓடோடி போய் என்னுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் ஆகாரங்களையும் நான் சேர்த்து கொண்டு வைக்கணும். அப்போ அதை இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்பித்துக் கொடுக்கிறார். வாசிங்க. இதோ 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆமென். இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்போ இரட்சணிய நாள் ஒன்று தேவன் தந்திருக்கிறார். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே மரணத்தின் சாயலை தணித்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே மரணத்தின் சாயலை தணித்திடுவாயே. மறுரூபமாகி கிருபையின் சேர்ந்திடுவாய். அப்போ தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடியதான இந்த மேலான இந்த நாட்களை காலத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு எறும்பை போல பாருங்க, ஒரு மாதிரி காலம் வரும், எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் நமக்கென்று ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு காலத்தை கத்து தந்திருக்கிறார். ஞானஸ்நானம் எடுப்பதற்கான ஒரு காலத்தை கத்து தந்திருக்கிறார். அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காலத்தை கத்து தந்திருக்கிறார். பிரசங்கி சொல்லும் போது நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றும் ஒரு காலத்தை கத்து தந்திருக்கிறார். அந்த குறைக்கப்பட்ட அந்த காலத்திலே நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தாதான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியும். அப்போ நாம் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். ஆண்டவர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி கடந்து வந்தார். தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட வீட்டிலிருந்து பரமேறி போயிருக்கிறார். ஆனால் தம்முடைய சீசர்களாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு போனார், நான் போகிறேன், மறுபடியும் நான் வருவேன். அதுவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சமூகத்துல என்னுடைய சேவையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு அவர்களை தேற்ற முடியாது. தேற்றவாளை நான் உங்களை அனுப்புவேன் என்று சொல்லி கடந்து போனார். அதுபோல இந்த தேற்றவாளை ஆண்டவராக இயேசு அனுப்பி கொடுத்தார். எபேசியர் நிறுவனத்திலே 5:14 படிக்கும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. என்ன பொல்லாத நாட்கள்? ஆண்டவராகிய இயேசுவுடைய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. ஒரு பெரிய கொடிய வேதனைக்குள்ளான நேரத்துல வந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் இனிமே தூங்கிக் கொண்டு அசதியா இருப்பதற்கு இனி நாட்கள் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகள், எவ்வளவோ வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் இதுவரை ஞானஸ்நானத்துக்கு நாம் வழி நடத்தப்படாவிட்டால், இன்னும் அபிஷேகத்தை நாம் சுதந்திரிக்காவிட்டால், நாம் சீக்கிரமாக அதுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். அவருடைய கருத்தை ஒவ்வொருத்தைய அபிஷேகத்துக்காக கெஞ்சுவோம், கதறுவோம். அதை எப்படியாவது நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். வேதத்தில் படிக்கிறோம், இதோ அதாவது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். பலவந்தம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும் அபிஷேகத்தை. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றும் ஒரு காலத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். தேவன் தந்துதானே இந்த ரட்சிப்பின் நாட்கள். பாருங்க, எங்க பார்த்தாலும் பயங்கரமான கொள்ளை நோய், எங்கு பார்த்தாலும் பயங்கர பூமி அதிர்ச்சி, எங்கு பார்த்தாலும் பயங்கர யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் பயங்கரமான இதோ வேதனைகளோ
வேதனைகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் இதோ பயங்கரமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் எதற்கு ஆரம்பம்? வேதனைகளுக்கு ஆரம்பம். சீக்கிரமா இயேசு வாசலுக்கு வந்து விட்டார் என்பது ஒரு அடையாளமா இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். அது பற்றி ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதை பற்றி ஒரு ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். நான் எவ்விதமாக இருந்தால் சீக்கிரமா ஆண்டவர் வருகை வந்து விட்டார், நான் கைவிடப்பட வேண்டியதான், தூங்கி போனதானே புத்தி இல்லாத கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க முடியவில்லை. அவர்களுடைய நாட்கள் காலங்கள் கடந்து போய்விட்டது. எண்ணெய் வாங்கி போய்விட்டு திருப்பி அவர்கள் வரும்போது கதவை தட்டுகிறார்கள். அங்கே ஒரு சத்தம் வருகிறது, நான் உங்களை அறியேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். அந்த நாட்களில் எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அதிலே நாம் தூங்கிக் கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாது. நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க முடியாது. மணவாளனாகிய இயேசு நாம் இதோ தரிசிக்க முடியாது. நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். இதோ ஒரு முக்கியமான காரியத்தை இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒன்றே, அதான் மிகவும் அது ஞானம் உள்ளது. எப்போது எதை செய்ய வேண்டுமோ அதை குறித்த ஒரு ஞானம் நிறைந்த ஒரு ஜந்து, அருமையான இதோ இந்த எறும்பு. ஆனால் அது எப்படிப்பட்டது? அற்பமான ஜந்து. ஆமே, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் ஒன்று, ஞானம் உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். ஞானம் உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். எபேசியரில் நாம் படிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்துடைய அந்த 14ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது 15ஆம் வசனம் வாசிப்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்க்க வேண்டுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். மதியற்றவர்களாய் இருக்கக்கூடாது, ஞானமற்றவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் தந்ததானே நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒன்று, சரீர பிரகாரமான எல்லா விதமான தேவைக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கான நல்ல பலனும் இதோ அறிவும் தந்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்தை நல்ல ஞானத்தோடு நடத்த வேண்டும். கவனமாய் நடத்த வேண்டும். இது அந்த நேரத்தில் நான் தூங்கி கொண்டிருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இரண்டாவது, அங்கே என்ன ஞானம்? இது ஆன்மீக ஞானம். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காலத்தை கண்டு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அருமையான டிஎல் மோடி ஒரு பெரிய ஒரு மேடையில் நின்று தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு அருமையான ஒரு நண்பர் 6ஆம் முடிவில் ஓடி வந்தாராம். வந்து சொன்னாராம், இதோ நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் தேவனுடைய பிள்ளை மாற வேண்டும். ஆனால் ஒரே ஒரு காரியம், என்னுடைய வியாபாரம் மிகவும் நல்லதா போயிடுச்சு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இதோ சில நாட்களுக்குள்ள அதில் ஒரு ஒழுங்குபடுத்தி விட்டு நான் வந்து இதோ ரட்சிக்குள்ள வந்துடுவேன், ஞாபகம் எடுப்பேன் தாராம். சரி, அப்படியே சரி ஒரு விருப்பப்படி செய்து விட்டு விட்டா. அதே மேடையில மறு வருஷத்துல அதே போல இந்த அருமையான இந்த டிஎல் மோடி இதோ கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல அதே வண்ணமாக தன்னை ஒப்பு கொடுத்துக் கொண்ட இதே மனுஷன் ஓடி வந்து இதோ தன்னை தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா. ஒப்பு கொடுத்து இதே வார்த்தை சொன்னாரா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறது, அவ்வளவு முடித்து விட்டு நிச்சயமாக சீக்கிரமா ஞாபகம் எடுத்து விடுவேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளை அந்த அருமையான மனுஷன் போய்விட்டார். பெரிய செல்வந்தர், பெரிய பெரிய வியாபாரி, பெரிய புகழ் பெற்ற ஒரு மனிதன், செல்வம் நிறைந்த ஒரு மனிதன். ஆனால் இதோ மறுபடியும் 3வது தடவை இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான கர்த்தருடைய தாசர் டிஎல் மோடி கர்த்தருடைய வார்த்தை கொடுத்துக் கொண்டிருக்கும் போது இதோ திடீரென்று ஒருவர் ஓடி வந்து சொன்னாரா, இதோ உங்களுடைய நண்பர் விதமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், நீங்கள் வந்து பார்க்க வர வேண்டும் என்று. அவர் சரி இதோ நமக்கு பார்க்க வருகிறேன் என்று சொல்லி அங்கே அவர் கடந்து போய் இதோ நோயாளி பக்கமாக நின்று அவரை பார்க்கும் போது அப்போது கையை பிடித்துக் கொண்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், டிஎல் மோடி, நான் தவறு செய்து விட்டேன். என்ன, எனக்கு ஆண்டவர் தந்த நாட்களையும் காலங்களையும் நான் வீணாக செலவழித்து உலகத்திற்கு சம்பாத்தியத்தையே நான் தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு காலம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். நான் ரட்சிக்கப்படவில்லை. நான் இப்போது என்ன தாங்க முடியாத அக்கினி கடலுக்குள்ள
நான் கடந்து போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஜீவனை விட்டு விட்டாராம். இந்த நாள் அருமையான பகல்களிலே என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, தேவன் நமக்கு தந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய மகிமையான நித்தியத்திலே சுதந்திரிக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கத்தக்கதா ஆயத்தப்பட்டுக் கொள்வோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வந்தால் கொள்வோம். கர்த்தர் சொன்னால் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். ஆசை மகிழ்ந்தனர் பிதாவின் மகிமையோடே நேசன் மனவாட்டியை மறுரூபமாக வருவார். ஆதலால் நாமும் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தமானந்தமே. ஆதலால் நாமும் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தமானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். மனவாகியோ அழைக்கிடும் காலமல்லோ. ஆதியும் மனவாகியோ அழைக்கிடும் காலமல்லோ. ஆயத்த விழிப்புடனே பூரணம் அடைத்திடுவோம். ஆயத்த விழிப்புடனே பூரணம் அடைத்திடுவோம். காலமோ வந்தது நேரமோ வந்தது ஆனந்தமானந்தமே. காலமோ வந்தது நேரமோ வந்தது ஆனந்தமானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். எல்லாரும் சந்திப்போம். தேவனுடைய பரிசுத்தாவியை நம்மோடு கூட மகிமையான கிரியை செயல்படுத்தத்தக்கதா எல்லாரும் ஒருமுகமாக நான் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தேவனுடைய நல்ல ஆலோசனைக்காக ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு வல்லமையான கிரியை நடப்பிக்க கேட்ட வேத வசனத்தை வைத்து ஒருமுகமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதத்துவாய் இந்த எறும்பு கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். அப்பா நீங்க தேவ விசேஷ ஞானத்தை கொடுத்திருந்தீர். மகா ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதே குணமாக கர்த்தாவே இந்த அருமையான கர்த்தாவே எறும்பு நல்ல ஞானம் உள்ளதாக காலத்தை அறியக்கூடிய நிலையிலே ஒரு ஞானம் உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. மிகவும் சுறுசுறுப்புள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோம்பலான இந்த நிலைகளை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. தூங்கி மயங்கி கொண்டிருக்கிற இனி காலம் இல்லை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற இனி காலம் சொல்லாது இப்பொழுதே ரட்சணியினால் இன்றைய அளிக்கிற காலம் என்று வேதத்தினங்கள் படிக்கிறோமே. இந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உமக்காக ஊழியத்தை செய்து அநேக ஆன்மாக்களை ஆமாயம் பண்ணுகிற பிள்ளைகளால் நீர் என்னை மாற்றும்படி அவர்கள் செபிக்கிற ஆண்டவரே. ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள அபிஷேகம் பெற்றுக்கொள்ள தேவனுடைய வருகைக்காக மணவாளனாகிய இயேசு சந்திக்க நாங்கள் கண்ணீர பாத்திரமா நாங்கள் மாற வேண்டியவர்களை நாம் பக்குவப்படுத்துவீராக. அந்த உலகத்திலே ஒருவேளை இந்த இரண்டு அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பதற வேண்டிய தேவையில்லை ஆண்டவரே. எங்களுக்காக தம்முடைய தூதன் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே.